வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அருமையான ஒரு சமையல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. ஹவுஸ் ஒய்ஃபும் வித்யா மேடமும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. இது மாதிரி நிறைய டெய்லி பார்த்து கற்றுக்குறீங்க. வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இல்லையா? அம்மா சில பேருக்கு சமையல் ரொம்ப ஆர்வங்க. அந்த ரெசிபியெல்லாம் எழுதி எடுத்துப்பாங்க. சில பேர் அந்த அப்படியே வீடியோ கூட எடுத்துப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப போட்டு பார்த்து இது எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க, மாமியார், மாமனார், அப்புறம் உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன பார்த்தோன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சமையலை சாப்பிட்டு பார்க்கும்போது, அப்பா இவ்வளோ நல்லா இருக்கேன், அம்மாங்க வேந்தர் டிவியில் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி பாரு, என்ன சீரியல் பார்க்குறத விட இது நல்லாயிருக்கும், எதோ எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான சமையல் எல்லாம் இங்கே பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சமையலால் உடம்புக்கு என்ன நல்லது, வாய்க்கு ருசி அது சரி, ஆனால் உடம்புக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு கொத்தமல்லியை பற்றி பார்க்கணும். கொத்தமல்லி சாதாரண விஷயமே இல்லைங்க. உடம்புக்கு நிறைய வைட்டமின்கள் அதில் இருக்குது. இந்த கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்கள். இந்த கொத்தமல்லி தழையை நம்ம கிள்ளி போடும்போது அந்த பச்சை கலராக அழகாக அது இப்போ ரசம்லாம் இறக்கும்போது தழையை கிள்ளி போட்டாலே போகிறோம். அலசி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டதுமே அப்படி ஒரு வாசனை வரும். அந்த ஸ்மெல்லே பசியை தூண்டக்கூடியது. எப்பவுமே வாசனை, நம்ம ஒரு வாசனையை வச்சு தானே உணர்கிறோம் எல்லாமே. வாசனையே இல்லைன்னா உங்களுக்கு உணர முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்துருச்சு, உடம்பு குணமாயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் இந்த கொத்தமல்லி தழையை அரைச்சி ஒரு சட்னி ஏதாவது கொடுத்து பாருங்கள், அந்த நாக்குக்கு சுவை தெரியுமா? இப்போ ஏன் சாப்பிடவே மாட்டேன்றாங்க? சளி பிடிச்சிருக்குப்பா, எனக்கு நாக்குக்கு டேஸ்ட்டே தெரியல, என்னன்னே தெரியல, 2-3 நாளாக பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கொத்தமல்லி தழை வச்சு சட்னி அரைச்சி கொடுங்க. இல்லை கொத்தமல்லி தழையில் வேறு ஏதாவது ரசம் கூட செய்து அந்த கொத்தமல்லி தழையை மென்று சாப்பிட்டாங்கன்னா அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை இன்மையான அந்த தன்மை மறைஞ்சிருமா. எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு தெரியாது எப்படிங்க சாப்பிடுவீங்க? எவ்வளோதான் நான் நல்லா சமைச்சு கொடுத்தாலும் அது என்னப்பா உப்பு சப்பு காரம் எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுவை அரும்புகளை தூண்டக்கூடிய சக்தி அந்த கொத்தமல்லிக்கு இருக்கான். கொத்தமல்லியோட விதை தாங்க தனியான்னு சொல்கிறோம் நம்ம. இந்த தனியாவுக்கு அதை விட இன்னும் என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, தனியா இந்த வெயில் காலத்தில் பயங்கரமான வெயில், நம்ம நாடெல்லாம் வெயில் இருக்கிற இடம் தான் நம்ம ஊரெல்லாம், நம்ம ஒன்றும் குளிர் பிரதேசம் கிடையாது. அதனால் இந்த தனியாவை நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து தினமும் பருகி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இளநீர் டெய்லி வாங்க வேண்டாம், டெய்லி நுங்கு வாங்க வேண்டாம். என்றைக்கா ஒரு நாள் தான் நம்மளால் காலையில் இளநீரோ இல்லை ஈவினிங்கோ மத்தியானமோ ஏதோ ஒரு இடத்துல தாகமாக இருக்கும்போது ஒரு இளநீர் குடிக்கிறோம், ஒரு தர்பீஸ் வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் வெயில் காலத்தில். கடும் வெயிலில் நீங்கள் தினமும் இந்த தனியா கொதிக்க வச்ச இந்த தண்ணியை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு உடலில் அவ்வளவு குளிர்ச்சியை ஏற்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய ஜீரண சக்தியான உறுப்புகளை எல்லாம் தூண்டி இந்த வெயிலில் ஏற்படுற அந்த சூட்டை தணிக்கும். சிறுநீர் நல்லா போகும். வாய் துர்நாற்றம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் இந்த வாய் துர்நாற்றத்தால் பிரிஞ்சே போயிருக்காங்க. ஐயோ இந்த ஆள் என்னடா இப்படி வாய் நான் தடிக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ லேடிஸ் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி தழையை நல்லா மென்று துப்பிட்டிங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் கூட போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தனியா தண்ணியை நல்லா பச்சை தண்ணியில் வச்சுட்டு அந்த தனியா தண்ணியில் கண் கழுவினா கூட கண்ணோய் எல்லாம் போகுது அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஔஷதம் பாருங்கள் இதெல்லாம். தனியாவை போட்டுட்டு, அந்த காலத்துலலாம் ஐ ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாதுங்க, ஐ டாக்டர் கிடையாது, அப்புறம் ஐ ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அப்போல்லாம் இந்த தனியாவை போட்டுட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சு தனியாவை எடுத்துருவாங்க. அதில் கண்களை கழுவினால் கண் நரம்புகளெல்லாம் பவர்ஃபுல்லாகுதான். இது என்ன பாருங்கள் விந்தை. இதாங்க வெளிநாட்டுக்காரங்கள்லாம் நம்ம சமையலை விரும்புகிறாங்க. இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்கடா. இவங்க கர்நாடக இசையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இவங்களுடைய சமையலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே. என்னென்னமோ வித்தைகள் இந்த இந்தியர்கள் வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே அப்படின்னு வியக்கிறாங்க. அதனால் கொத்தமல்லியை மறந்துடாதீங்க. என்ன கொத்தமல்லி அதிகம் பயன்படுத்துங்க. இனி நாளைக்கு இதே நிகழ்ச்சி உப்பு புளி மிளகா, முக்கியமானது இல்லைங்க, உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்ந்தாதான் கரெக்டாக இருந்தால் தான் சமையலில் நல்லாகும். இந்த நிகழ்ச்சியை தினமும் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொருளோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.